ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம டெல்டாலேயே ரொம்ப ஒரு ஃபேமஸான பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ்ஸை 1951 ஸ்டார்ட் பண்ணி 2026 வரைக்கும் 75 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. அது இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டு சிதம்பரம் செந்தில் பஸ் தான் கைஸ். நம்ம செந்தில் பஸ் இன்றைக்கி 5:39க்கு சிதம்பரம் வந்து ரீச் பண்ணியிருக்குது. இங்கேருந்து அடுத்து சிதம்பரம் டு தஞ்சாவூர் ட்ரிப்பை 5:50க்கு எடுப்பாங்க. பஸ்ஸு உள்ளே என்ட்ராகும்போதே மாஸ் என்ட்ரியாக இருக்குல்ல கைஸ். பஸ்ஸை நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சன்லைட்டு பஸ்ஸு மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி மின்னுது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. என்கிட்ட இந்த வண்டியை பார்த்து நிறைய பேர் திருச்சி வண்டியை ப்ரோன்னு கேட்டிருக்காங்க. எல்லோரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி போட்டிருக்க புதுச்சேரியும் முன்னாடி போட்டிருக்க திருச்சியும் கனெக்ஷனு. தஞ்சாவூர் டு சிதம்பரம், சிதம்பரம் டு தஞ்சாவூர் தான் ரன் பண்ணுறாங்க. அதனால் இந்த வண்டியை யாரும் புதுச்சேரினோ திருச்சினோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி நம்ம இந்த பஸ்ஸில் தான் நம்ம சிதம்பரத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:45 ஆகுது. இன்னொரு 5 மினிட்ஸில் பஸ் எடுத்துருவாங்க. வாங்க பஸ்ஸில் போகலாம். நம்ம யூடியூப் சேனலில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஒரு பஸ் ட்ராவல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த பஸ் ஏர் பஸ்ஸு, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், எந்த ஒரு ஷேக்குமே இருக்காது, ட்ராவலாக நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். கரெக்டாக 5:50க்கு சிதம்பரம்லேருந்து பஸ்ஸை எடுத்துட்டாங்க. கரெக்டாக ஆன் டைமுக்கே எடுத்துட்டாங்க. இது தாங்க சிதம்பரத்தில் ரெனோவேட் பண்ண நியூ பஸ் ஸ்டாண்ட். எப்போ ஓப்பன் ஆக போகுதுன்னு தெரில, அதான் கட்டி முடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த மாடலை பார்த்தா என்ன மாடல்னே தெரில கைஸ். இது பஸ் ஸ்டாண்டாக என்னன்னே தெரில, சும்மா ஒரு ஷெட்டு போட்டு வச்ச மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம செந்தில் பஸ்ஸில் ஸ்மூத்தான ஒரு வைப்பான ரைடாக இருக்க போகுது. நம்ம சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட் இன்னும் ஓப்பன் பண்ணாதனால பஸ்ஸஸ்லாம் ரொம்ப நெருக்கமாக நிற்கிறதுனால அடிக்கடி ரொம்ப டிராஃபிக் ஆகுது. பஸ்ஸை உள்ளே வர்றதுக்கும் வெளியே போகிறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆனால் தான் இந்த டிராஃபிக்கெல்லாம் க்ளியர் ஆகி பஸ்ஸஸ்லாம் ஃப்ரீயாக ரன் ஆகும். அங்கே முன்னாடி ஒரு எல்லோ கலர் டிஎன்எஸ்டிசி பஸ் நிற்குது இல்லையா, அந்த பஸ் தாங்க சிதம்பரம் டு திருப்பதி பஸ்ஸு. இந்த பஸ்ஸை சிதம்பரத்துலேருந்து நைட்டு 8:30 மணிக்கு எடுக்கிறாங்க. சிதம்பரத்துலேருந்து திருவண்ணாமலை திருப்பதி போகிறவங்க இந்த பஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சிதம்பரத்துலேருந்து வெளியே வரத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு கைஸ். ஏன்னா 5:45 பீக் டைமு, ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. இப்போல்லாம் சிதம்பரத்துக்குள்ளே உள்ளே வர்றதும் வெளியே போகிறதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது. டிக்கெட் பேர் நமக்கு சிதம்பரத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் 110 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பஸ் சிதம்பரத்துலேருந்து எடுத்ததுக்கப்புறம் புத்தூர், கொள்ளிடம்லாம் போகிறது டேரெக்டாக சீர்காழி தான். அது ஏன் அப்படி போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்குது. இந்த பஸ்ஸுக்கு மயிலாடுதுறையில் ஷெட்யூல் டைம் 7:15. சிதம்பரம் டு மயிலாடுதுறை எல்லா பஸ்ஸுக்குமே 1.5 மணி நேரம் ஆகும். இந்த பஸ்ஸுக்கு மட்டும்தான் 1.25 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த பஸ் 1951 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த பஸ் சர்வீஸ் 1951 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ இந்த பஸ்ஸுக்கு பெர்மிட் கொடுக்கும்போது சிதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் 1.25 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் எல்லா பஸ்ஸுமே 1.25 மணி நேரத்தில் தான் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. அதனால தான் இந்த பஸ்ஸுக்கு 1.25 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ டிராஃபிக்கெல்லாம் அதிகமானதுக்கப்புறம் ரோடும் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால 1.5 மணி நேரம் தான் எல்லா பஸ்ஸுக்குமே ஆகுது. ஆனால் இந்த பஸ்ஸுக்கு மட்டும் 1.25 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த பஸ் 5 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் புத்தூர், கொள்ளிடம்லாம் போய் தான் சீர்காழி போச்சு. அதுக்கப்புறம் டைமிங்கை மேனேஜ் பண்ண முடியல. சிதம்பரம் டு மயிலாடுதுறை ஸ்ட்ரெச்சில் மட்டும் சீர்காழிக்கே புத்தூர், கொள்ளிடம்லாம் போய் போனால் 3/4 மணி நேரம் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து மயிலாடுதுறை போகிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கிட்ட வந்துடுது. அதுக்கப்புறம் தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து சிதம்பரத்துலேருந்து புத்தூர், கொள்ளிடம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில் எதுவுமே போகாமல் டேரெக்டாக மயிலாடுதுறை போகலான்னு முடிவெடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த NH32 இந்த பைபாஸில் வந்து சிதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால் 1 ஹவருக்குள்ளே மயிலாடுதுறை எப்போவுமே ரீச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சிதம்பரத்துலேருந்து ஏறுறவங்க மோஸ்ட்லி சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், மயிலாடுதுறை இந்த டிக்கெட் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு முடிவு எடுத்தாங்க. சிதம்பரத்துலேருந்து பைபாஸில் சீர்காழி மட்டும் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ளே போயிட்டு அப்படியே மயிலாடுதுறை போயிடலான்னு முடிவு எடுத்தாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்குது. சீர்காழிக்கு இந்த பஸ் 6:30 மணிக்கு போகும். சீர்காழி வரைக்கும் இந்த பைபாஸில் சூப்பரான ரைடாக இருக்க போகுது. எப்போதும் இந்த ஸ்க்ரீனில் வந்து சாங்ஸ் இல்லைன்னா மூவிஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. இன்றைக்கி எதுவுமே போடல, சாங்ஸ் மட்டும் ப்ளே பண்ணுறாங்க. சவுண்டும் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. அதுவும் நல்லது தான், நமக்கும் காப்பிரைட் வராமல் இருக்கும். இந்த காப்பிரைட் ப்ராப்ளம் மட்டும் இல்லைன்னா நம்ம தைரியமாக வீடியோ எடுக்கலாம் பஸ்ஸில்.
ஆனால் என்ன பண்ணுறது, கார்ப்பரேட் ப்ராப்ளம் வேறு இருக்குது. பைபாஸ் ஏறிட்டானாவே செம்ம ஸ்பீடாக போவாங்க கைஸ். இந்த பஸ்ஸில் போகும்போது உட்காந்து போகிற மாதிரியே தெரியாது, ஃப்ளைட்டில் பறக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஏன்னா இந்த பஸ்ஸு ஏர் பஸ்ஸு. நீங்கள் இதில் லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்துருந்தா கூட இதே ஃபீலிங் தான் இருக்கும். எனக்கு பிடிச்ச சீட்டு, நான் எப்போதும் உட்கார சீட்டு வந்து 6th ரோவில் ரைட் சைடு விண்டோ சீட்டு. அதில் தான் நான் எப்போவுமே எல்லா பஸ்லேயுமே உட்காருவேன். இந்த சீட்டில் உட்காந்திங்கன்னா சுத்தமாக எந்த ஷேக்கிங்குமே இருக்காது. இங்கே பாருங்கள் கைஸ் வியூவை. இந்த சன்செட் வியூவை வந்து நான் நிறைய டைம் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த டைம் தான் நம்ம vlog எடுக்கும்போது கரெக்டாக அந்த வியூ வந்துடுச்சு. ஈவினிங் டைமில் இந்த நேஷ்னல் ஹைவேல ஸ்பீடாக போய்கிட்டே சன்செட்டை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம்னா கொள்ளிடம் பிரிட்ஜை தான் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அந்த நார்மல் மெயின் ரோட்டில் உள்ள பிரிட்ஜை விட இந்த நேஷ்னல் ஹைவேல உள்ளது நல்லா ஹைட்டாக கட்டியிருக்காங்க. இந்த பஸ்ஸில் பார்த்திங்களா, இங்கே வீடியோ எடுக்கும்போது நார்மல் பஸ்ஸில் எடுத்திங்கன்னா ரொம்ப ஷேக் ஆகும். இந்த பஸ்ஸில் கொஞ்சம் கூட ஷேக் ஆகலை பாருங்கள், லைட்டாக தான் ஆகுது. அதுதான் நார்மல் பஸ்ஸுக்கும் இந்த ஏர் பஸ்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இதே வீடியோவை நீங்கள் வந்து லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்து எடுத்தாலும் கூட இதே மாதிரி தான் வரும். அப்போ யோசிச்சு பாருங்கள் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. கொள்ளிடம் ஆறில் தண்ணி வந்து இப்போ ரொம்ப கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. முன்னாடியெல்லாம் நிறையா வரும். இந்த கொள்ளிடம் ஆறு வியூவோட பின்னாடி சன்செட்டை பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதான், பிரிட்ஜை ஃபுல்லாக கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இந்த பிரிட்ஜை ஃபுல்லாக கிராஸ் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் ஆகிருக்குது. சிதம்பரம் டு மயிலாடுதுறை பைபாஸில் போகிறதுக்கு இவங்க எடுத்த முடிவுக்கு என்ன காரணம்னா, சிதம்பரம் டு மயிலாடுதுறை மெயின் ரோட்டில் வந்து நிறைய ஸ்பீடு பிரேக்கர்ஸ் இருக்கும், நிறையா டர்னிங்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்பீடு பிரேக்கர்லேயும் ஸ்லோவாக ஆகும்போது ஆவரேஜ் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாகும். அதில் இவங்க 1.5 மணி நேரத்துக்கு பதிலாக 1.5 மணி நேரத்தில் போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால தான் பைபாஸில் போகலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டு தாங்க. எல்லா பஸ்ஸும் 1.5 மணி நேரத்தில் போகும்போது இந்த பஸ்ஸுக்கு மட்டும் 1.5 மணி நேரம் கொடுத்தா அது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ நம்ம சீர்காழிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பைபாஸை விட்டு இறங்கிடுவோம். கைஸ், இப்போ நம்ம சீர்காழிக்குள்ளே உள்ளே போக போகிறோம். பைபாஸ்லேருந்து இறங்கியாச்சு. இந்த நேஷ்னல் ஹைவே 32ல் ரைடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹைவே தான் சென்னை டு நாகப்பட்டினம் நேஷ்னல் ஹைவே 32. இந்த ரோடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச நேஷ்னல் ஹைவேவாக இது மாறிடுச்சு. இப்போ நம்ம சீர்காழிக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். நான் அந்த மெயின் ரோடு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. இப்போ நம்ம சீர்காழிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:22 ஆகுது. கரெக்டாக நம்ம 6:00 சீர்காழி நியூ பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் ஆகிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஏர்லியாக 6:28க்கு நம்ம சீர்காழி நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஆன் டைம் கிங்குனா ஆன் டைம் கிங்கு தாங்க. கரெக்டாக சொன்ன மாதிரி 6:30க்கு வந்துட்டான். இங்கேருந்து மயிலாடுதுறை 3/4 மணி நேரம் தான், கரெக்டாக 7:07க்குள்ளே போயிடலாம். சிதம்பரத்துலேருந்து சீர்காழிக்கு 1/2 மணி நேரத்தில் வர ஒரே பஸ் இதாங்க. மற்ற எல்லா பஸ்ஸுமே 3/4 மணி நேரத்துலேருந்து 50 நிமிஷம் ஆகும். அதனால் சிதம்பரத்துலேருந்து சீர்காழி வரைக்கும் யாராச்சும் டேரெக்டாக வரீங்கன்னா இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. வந்த உடனே எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து வைத்தீஸ்வரன் கோயில் தான். இங்கேருந்து வைத்தீஸ்வரன் கோயில் ஒரு 10 நிமிஷம் தான், 6:45க்குள்ளே போயிடுவாங்க.
வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் கோயிலுக்கு முன்னாடியே கரெக்டாக பஸ் அனுப்பிட்டுவாங்க. நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு 50 ரூபா கேட்பாங்க. நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா தான் கரெக்டாக கோயிலுக்கு நேராகவே இறங்கிக்கலாம். இதுதான் கைஸ் நம்ம வந்து பைபாஸு சீர்காழிக்கு அப்புறம் பைபாஸில் போக மாட்டாங்க. வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளே போயிட்டு அப்புறம் தான் மயிலாடுதுறை போவாங்க. இந்த லைனில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனைனா ஸ்பீடு பிரேக்கரும் டேர்னிங்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பஸ்ஸோட ஸ்பீடு ரொம்பவே குறைஞ்சி போயிடும். அதனால தான் டைமிங் ரொம்ப எடுக்கிறது. இப்போ சீர்காழியை விட்டு வெளியே வந்து மெயின் ரோட்டை பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. வைத்தீஸ்வரன் கோயில் வந்தாச்சு கைஸ். இப்போ பாருங்கள் கரெக்டாக கோயிலுக்கு நேராக அனுப்பிடுவாங்க. கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸில் அனுப்பிடுவாங்க. நீங்கள் மயிலாடுதுறை சிதம்பரம் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வைத்தீஸ்வரன் கோயில் வந்துட்டு சாமி கும்பிட்டுப்பாங்க. இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இருக்க எல்லா டிசீஸுமே க்யூர் ஆயிரும். அதோட டிசீஸ் வராமல் சாமி பார்த்துக்குவார். இங்கே வந்து பக்தர்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து சாமி கும்பிட்டு போனவங்களுக்கு நிறைய நோய் வந்து குணமாயிருக்கு அப்படின்னு. எனக்கு கடவுள் மேலே பக்தி அதிகம், அதனால தான் நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன். எனக்கு பிடிச்ச தெய்வங்கள் சிவனும் விநாயகரும். அதுக்காக முருகனை பிடிக்காதான்னு கேட்டாதீங்க, முருகனே பிடிக்கும். சிவனையும் விநாயகரையும் ரொம்ப பிடிக்கும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:42 ஆகுது. 6:45 தான் வரணும், முன்னாடியே வந்துட்டாங்க. இதுதாங்க வைத்தீஸ்வரன் கோயில் பஸ் ஸ்டாண்டு. எந்த பஸ்ஸும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறதில்ல, இந்த இடத்துல இறக்கி விட்டு போயிடுறாங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அப்புறம் மயிலாடுதுறை வரைக்கும் நான் ஸ்டாப் தான், 1/2 hour ஆகும். நான் ஸ்டாப்பாக போவாங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அப்புறம் எப்போவுமே லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா 1/2 hour நான் ஸ்டாப்பாக தான் போக போகுது. சம்டைம்ஸ் நான் இந்த இடத்துல தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில் எழுந்திருப்பேன். இங்கேருந்து தான் எப்போவுமே ஸ்க்ரீனில் வந்து சாங்ஸ் இல்லைன்னா மூவிஸ் ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வண்டியோட ஜேர்னி டைம் 4 மணி நேரம் 15 நிமிஷம். சீர்காழி வரைக்கும் சாங்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூவி போட்டால் அந்த ஜேர்னி முடிகிற வரைக்கும் அந்த மூவி கரெக்டாக இருக்கும். அப்படி தான் எப்போவுமே ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி ப்ளே பண்ணலை. அதுவும் நமக்கு நல்லது தான், காப்பரேட் வராமல் இருக்கும். நமக்காகவே ப்ளே பண்ணாமல் இருக்க மாதிரி இருக்குது. நிறைய டைம் நான் அந்த பஸ்ஸில் வந்து கலகலப்பு 2, அப்புறம் ராஜினி முருகன், மற்றபட வாலிப சங்கம் இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இந்த பஸ்ஸில் மூவிஸ் பார்க்கும்போது ஒரு தேட்டரில் பார்த்த ஃபீலிங் கிடச்சிச்சு. அந்தளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி, பேஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் செம ஸ்பீடில் போவாங்க. அதனால் மயிலாடுதுறைக்கு கண்டிப்பாக ஆன் டைமில் தான் போகும். இப்போ நம்ம மயிலாடுதுறைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:05 ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். 5 நிமிஷம் ஏர்லியாக கரெக்டாக 7:10க்கு மயிலாடுதுறை ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் மயிலாடுதுறை நியூ பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் எல்லா பஸ்ஸஸும் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் ரன் ஆகிட்டு இருக்குது. மயிலாடுதுறையில் நமக்கு 7:25 வரைக்கும் ஹால்ட் இருக்குது. நம்ம போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா ரிட்டன் பஸ்ஸில் வந்து ஏறலாம்.
நம்ம செந்தில் பஸ்ஸை நைட் டைமில் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த லைட்டிங்கோட சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கரெக்டாக 7:25க்கு ஆன் டைமில் மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கே மயிலாடுதுறையில் உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் பற்றி சொல்கிறேன். இந்த பஸ்ஸுக்கு ஃபிக்ஸடாக இவ்வளோதான டிக்கெட் ஃபேர் இல்லை. சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி இந்த பஸ்ஸுக்கு 100 தான் வச்சுருந்தாங்க. எல்லா பஸ்ஸுக்கும் 100 தான். இந்த பஸ்ஸுக்கும் 100 தான். அதுக்கப்புறம் நான் போன தீபாவளிக்கு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன். அப்போ 90 வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பெரிய கோயில் திருவிழா, அப்புறம் சிவராத்திரி, அதுக்கப்புறம் சிதம்பரம் நடராஜ கோயில் திருவிழா, அந்த மாதிரி டைம்லலாம் 120 கொண்டு வந்துட்டாங்க. சிதம்பரம் டு தஞ்சாவூர் 120 கிலோமீட்டர் தான். 120 கிலோமீட்டருக்கு 120 வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ இன்றைக்கி ட்ராவல் பண்ணும்போது 110 வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷனில் தான் இருக்குது. நார்மலாக சிதம்பரம் டு மயிலாடுதுறை 30 அப்புறம் மயிலாடுதுறை டு கும்பகோணம் 30 கும்பகோணம் டு தஞ்சாவூர் 40 இதில் எந்த ஸ்ட்ரெச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. சிதம்பரம் டு மயிலாடுதுறை பைபாஸில் ஃபாஸ்ட்டாக வரதுனால அதில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, இல்லை மயிலாடுதுறை கும்பகோணம் இதில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, இல்லை கும்பகோணம் தஞ்சாவூரில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஒருவேளை ஓவராலாக எல்லா இடத்துலையும் ஏற்றுனாலும் ஏற்றுவாங்க. எதுக்கும் நீங்கள் பாதியில் ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு 5 ரூபா 10 ரூபா கூடவே எடுத்துருவாங்க இந்த பஸ்ஸில் வரும்போது. ஏன்னா எப்போ ஏற்றுவாங்க எப்போ குறைப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. இப்போ நம்ம குத்தாலம் ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:46 ஆகுது. இந்த வண்டிக்கு மயிலாடுதுறைக்கு அப்புறமா கம்மியான ஸ்டாப்பிங் தான் கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறையிலேருந்து குத்தாலம், மாடுதுறை, அதுக்கப்புறம் கும்பகோணம் தான். குத்தாலமுக்கும் ஆடுதுறைக்கும் நடுவில் இருக்க நரசிங்கன்பேட்டைக்கு ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:59 ஆகுது. ஆடுதுறை வரைக்கும் தான் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், டிராஃபிக்கும் அதிகமாக இருக்கும். ஆடுதுறைக்கு அப்புறம் ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. இப்போ நம்ம ஆடுதுறைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:04 ஆகுது. மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் போகிற எல்லா பஸ்ஸும் இந்த இடத்துலேருந்து தான் ஸ்பீட் எடுப்பாங்க. மயிலாடுதுறையிலேருந்து இங்கே ஆடுதுறை வர்றதுக்கு 1/2 hour ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்கேருந்து 1/2 hourல வேகமாக போயிடுவாங்க. கும்பகோணம்லாம் நம்ம பஸ்ஸுக்கு ஷெட்யூல் டைம் 8:30. 8:30 போயிட்டு 8:45 எடுப்பாங்க. இப்போ நம்ம கும்பகோணம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ டைம் 8:24 ஆகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். கும்பகோணமும் இப்போ ரொம்ப டிராஃபிக்கான ஏரியாவாக மாறிடுச்சு. முன்னாடியெல்லாம் அவ்வளோ டிராஃபிக் இருக்கவே இருக்காது. கும்பகோணத்தில் நிறைய டைம் இந்த இடத்துல பஸ்ஸஸ் டிராஃபிக் ஜாம் ஆகி நின்றுருக்கு. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்குது. இது தாங்க கும்பகோணம் டிப்போ. நம்ம தமிழ்நாட்டில் முக்கால்வாசி இடத்துல இந்த கும்பகோணம் டிப்போலேருந்து தான் பஸ் விட்டுருக்காங்க. நீங்கள் நிறைய இடத்துல பஸ்ஸில் பார்த்துருப்பீங்க. அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம்னு இருக்கும். அந்த எல்லா பஸ்ஸுமே இங்கேருந்து விட்ட பஸ்ஸஸ் தான். கரெக்டாக 8:30 கைஸ். கரெக்டாக 8:30க்கு நம்ம கும்பகோணம் ரீச் பண்ணிட்டோம். எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் நம்ம செந்தில் பஸ் பிக்கப் பண்ணி வந்துடுவோம். கரெக்டாக ஆன் டைமுக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இங்கே நமக்கு 8:00லேருந்து 8:45 வரைக்கும் ஹால்ட் இருக்குது. என்னோடய டீ ஸ்பாட் எப்போவுமே கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் தான். இங்கே தான் எப்போவுமே டீ குடிப்பேன், நல்லாயிருக்கும். ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். கும்பகோணம்லாம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வர போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கும்பகோணம்லாம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தால் நல்லாவே இருக்காது கைஸ். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பஸ் ஸ்டாண்ட் வைப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் கும்பகோணம் மெயினில் இருக்கிற நல்ல பஸ் ஸ்டாண்டு. இதுவே சூப்பராக தான் இருக்குது. நல்லா ஸ்பேஸும் இருக்குது, நல்லா சூப்பராக தான் இருக்குது. கும்பகோணமுக்கு எனக்கு தெரிஞ்சு நியூ பஸ் ஸ்டாண்ட் தேவையில்லை. ஸோ
சுவாமிமலை, திருநாகேஸ்வரம் இந்த ஏரியாவுக்குலாம் வந்து இங்கேருந்து போகிறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும். ஆதிகும்பேஸ்வரர் கோயிலெலாம் இங்கேருந்து தான் பக்கத்தில் இருக்குது. அதனால் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. கும்பகோணம் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே வர்றதுக்கும் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கும் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம தஞ்சாவூரில் மாதிரி அதுக்கப்புறம் இங்கே கும்பகோணத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இது தாங்க கும்பகோணத்துலேருந்து பழனி போகிற வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம செந்தில் பஸ் ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்குது. நம்ம செந்தில் பஸ்ஸில் நீங்கள் 8:30க்கு கும்பகோணம் வந்துட்டு அப்புறம் இந்த கும்பகோணம் டு பழனி வண்டியில் நீங்கள் வந்து பழனி போய்க்கலாம். நம்ம செந்தில் பஸ் கும்பகோணத்தில் இன்னொரு பஸ்ஸுக்கும் கனெக்டிவிட்டியாக இருக்குது. அது எந்த பஸ்ஸுனால் கும்பகோணம் டு ராமேஸ்வரம் பஸ்ஸு. அந்த பஸ்ஸை இங்கேருந்து 8:30க்கு தான் எடுப்பாங்க. அந்த பஸ்ஸு இங்கேருந்து மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, தொண்டி, ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம் போகும். கும்பகோணம்ல ஒரு டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:35 ஆகுது. நம்ம வண்டி 8:45க்கு எடுப்பாங்க. நமக்கு பின்னாடி நாகப்பட்டினம்லேருந்து மதுரை போகிற பஸ் வந்துருக்குது. நாகப்பட்டினம்லேருந்து மதுரைக்கு இந்த பஸ்ஸை ஒரு நியூ ரூட்டில் விட்டுருக்காங்க. நாகப்பட்டினம்லேருந்து இந்த பஸ்ஸு நன்னிலம், கும்பகோணம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மேலூர் வழியாக மதுரை போகும். நாகப்பட்டினம்லேருந்து நிறைய பஸ் வந்து திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை வழியாக போகும் மதுரைக்கு. இந்த பஸ்ஸை கொஞ்சம் சுற்றி விட்டுருக்காங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:45 ஆகுது. கரெக்டாக நம்ம கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். இந்த பஸ் கும்பகோணத்துலேருந்து எடுத்து கம்மியான ஸ்டாப்பிங்கில் தான் நிற்கும். கும்பகோணத்துக்கு அப்புறம் நம்ம வண்டி பாபநாசம், தஞ்சாவூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு அப்புறம் தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் போகும். தஞ்சாவூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த வண்டி எப்போவுமே 10 மணிக்கு கரெக்டாக போயிடும். தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு 10:15க்கு போகும். கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே போகிறதும் எப்போவுமே கஷ்டமான வேலை தாங்க. ஏன்னா எந்த இடத்துலையுமே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் எப்போதுமே. அதே மாதிரி உள்ளே வரும்போதும் டிராஃபிக்காக இருக்கும். இங்கே கும்பகோணம்லாம் உங்களுக்கு ஆதிகும்பேஸ்வரர் கோயில் காமிக்கிறேன். இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் கும்பகோணம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆதிகும்பேஸ்வரர் கோயிலை விசிட் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் ஆறுபடை வீட்டில் ஒன்றான சுவாமிமலையும் பார்த்துட்டு போயிருங்க. இது தாங்க நாகேஸ்வர சாமி கோயில். இதுக்கடுத்து தான் ஆதிகும்பேஸ்வரர் கோயில் இருக்குது. நான் காமிக்கிறேன். நீங்கள் கும்பகோணம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய முக்கியமான பிளேசஸ் ஆதிகும்பேஸ்வரர் கோயில், சுவாமிமலை, திருநாகேஸ்வரம், அப்புறம் பாபநாசம்ல இருக்க 108 சிவாலயம்னு ஒன்று இருக்குது. அதுவும் பார்த்துப்பாங்க. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஆதிகும்பேஸ்வரர் கோயிலோட கோபுரம். இன்னும் வந்து தூரம் முன்னாடி போட்டும் கரெக்டாக காமிக்கிறேன். இது தாங்க கும்பகோணத்துலேயே ரொம்ப ஃபேமஸான ஆதிகும்பேஸ்வரர் கோயில். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:56 ஆகுது. நீங்கள் கும்பகோணம்லேருந்து தஞ்சாவூர் போகிற எந்த பஸ் ஏறினீங்கனாலும் இந்த ஷாப்பிங் கண்டிப்பாக நிற்பாங்க. கும்பகோணம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. அடுத்து பாபநாசமில் வந்து 108 சிவாலயம்னு ஒன்று இருக்குது. அது வந்து கும்பகோணம் டு தஞ்சாவூர் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. முடிஞ்சால் காமிக்கிறேன், இல்லைன்னா நைட் டைமில் அது மிஸ் ஆனாலும் ஆகிருங்க. ஆதிகும்பேஸ்வரர் கோயிலோட நைட் வியூ பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் அளவுக்கே இருக்கும் இந்த கோயிலுமே. நல்ல பெரிய கோயில் இது. இந்த ஸ்டாப்பிங் நாங்கள் திருவலஞ்சொலின்னு ஒரு ஸ்டாப்பிங்கு. இங்கேருந்து தான் சுவாமிமலை கோயிலுக்கு போகிற ரோடு பெரியுது. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் சுவாமிமலை கோயில். இங்கேருந்து நடந்தே போயிடலாம். நீங்கள் எந்த பஸ்ஸில் வந்தாலும் சரி திருவலஞ்சொலி இந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கினா போதும். கும்பகோணம் டு தஞ்சாவூர் எப்போவுமே இந்த பஸ்ஸில் ரொம்பவே கூட்டமாக இருக்கும். இந்த பஸ்ஸில் கும்பகோணத்துலேருந்து நீங்கள் சீட்டு பிடிக்கணும்னா நீங்கள் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு 8:30க்கு முன்னாடியே வந்து ஆளுங்க இறங்கும் போதே டக்குன்னு உட்காந்தா தான் வந்து, இல்லைன்னா சீட் கிடைக்காது. அப்புறம் சுவாமிமலை கோயிலேருந்து ரிட்டர்ன் வரவங்க இந்த திருவலஞ்சொலி ஷாப்பிங்லேருந்து தஞ்சாவூருக்கு ஏறுவாங்க. அதிலே வண்டி எப்போவுமே ஃபுல்லாயிரும்.
இப்போ நம்ம தஞ்சாவூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் 8 கிலோமீட்டரு, 1/4 மணி நேரம் ஆகும். நான் சொன்ன மாதிரியே பாபநாசமில் 108 சிவாலயம் மிஸ் ஆயிடுச்சு கைஸ். இன்னொரு டைம் டே டைமில் வந்தேன்னா கண்டிப்பாக காமிக்கிறேன். இதுதான் கைஸ் தஞ்சாவூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட். கரெக்டாக 10 மணிக்கு வந்துட்டாங்க. இங்கேருந்து 1/4 மணி நேரத்தில் நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிடுவாங்க. எக்ஸ்பிரஸ் பஸ் எல்லாமே இங்கேருந்து வந்து 1/4 மணி நேரத்தில் போயிடுவாங்க. இதே நீங்கள் தஞ்சாவூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற எம்டிசி பஸ்ஸில் ஏறினீங்கன்னா 3/4 மணி நேரத்துலேருந்து 1 ஹவர் ஆகும். ஏன்னா அந்த பஸ்ஸஸ் வந்து காவேரி நகர் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய் அப்படியே சுற்றி வரும் பஸ் ஸ்டாண்டுக்கு. எனக்கு சம்டைம்ஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. அப்போ இங்கேருந்து கண்டிப்பாக 1 ஹவர் ஆயிரும் தனியாக பஸ் ஏறி வந்தீங்கன்னா. இந்த மாதிரி கும்பகோணம்லேருந்து தஞ்சாவூர் வர பஸ்ஸஸில் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறினீங்கன்னா 1/4 மணி நேரத்துலேயே வந்துடலாம். இதுதாங்க உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயில். இப்போ இருட்டாக இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியல, லைட்ஸும் போடல இவங்க. தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற எந்த பஸ்ஸில் ஏறினீங்கனாலும் இந்த ஸ்டாப்பிங் கண்டிப்பாக நிற்பாங்க. ஆனால் கும்பகோணம்லேருந்து தஞ்சாவூர் வரும்போது ஒரு சில பஸ்ஸஸ் நிற்க மாட்டாங்க. அதையும் கேட்டுக்கோங்க, ஆள் இருந்தால் தான் நிற்பாங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:03 ஆகுது. இங்கேருந்து 10 நிமிஷத்தில் நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். இங்கேருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு மொத்தம் 2 வழி பிரியும். ஒரு பெரிய ரவுண்டான வரும், நான் காமிக்கிறேன். அதில் வந்து லெஃப்ட் சைடு போனோன்னா காவேரி நகர் போய் ரயில்வே ஸ்டேஷன் போய் சுற்றி நியூ பஸ் ஸ்டாண்ட் வரும். அதில் ரைட் சைடு ஸ்ட்ரைட்டாக போனோன்னா கோர்ட் ஒன்று வரும். அந்த வழி தான் ஸ்ட்ரைட் வழி பஸ் ஸ்டாண்டுக்கு. அதில் போனோன்னா 1/4 மணி நேரத்துலேயே போயிடலாம். இந்த பக்கம் காவேரி நகர் போனோன்னா 1/2 மணி நேரம் ஆயிடும். இப்போ நான் காமிக்கிறேன், பஸ் அந்த இடத்துக்கிட்ட வந்துருச்சு. இந்த மாதிரி லாங் ட்ரைனிங்ஸ்லாம் நீங்கள் வந்து டெல்டா சைடு தான் அதிகமாக பார்க்க முடியும். ஏன்னா மற்ற இடத்துலலாம் இந்த அளவுக்கு ட்ரைனிங்ஸ் இருக்காது. நம்ம டெல்டாக்குள்ளே வந்துட்டாவே எல்லா இடத்துலையுமே ட்ரைனிங்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். தஞ்சாவூராக இருக்கட்டும், திருவாரூராக இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், கும்பகோணமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரைனிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது தாங்க வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம். இங்கேருந்து அப்படியே ரைட் சைடு போவாங்க பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் சைடு போவாங்க. அதுதான் கோர்ட் வழியாக ஸ்ட்ரைட்டாக போகிற வழி. பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் வர பஸ்ஸஸும் இந்த வழியாக தான் வந்து ஜாயிண்ட் ஆகும். அது எப்படி போகும்னா காவேரி நகர் போய் ரயில்வே ஸ்டேஷன் போய் தான் பஸ் ஸ்டாண்டு வரும். அதனால தான் இங்கேருந்து 1/2 மணி நேரம் ஆகி போயிடும். ஆனால் அந்த வழியாக போகாமல் இந்த பார்த்திங்களா கோர்ட் வந்துச்சு, இந்த வழியாக போனோன்னா 1/4 மணி நேரத்துலேயே போயிடலாம். 1/4 மணி நேரம் இல்லை, இங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே போயிடலாம். பட்டுக்கோட்டையிலேருந்து வர ஒரு சில பஸ்ஸஸ் இந்த ஸ்ட்ரைட் வழியில் வரும். ஆனால் முக்கால்வாசி பஸ்ஸஸ் காவேரி நகர் வழியாக தான் வரும். இந்த அடையார் ஆனந்த பவன் இந்த ஹோட்டல் வந்துருச்சுனாவே நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் எப்போவுமே தூங்கிட்டு இருந்தாலுமே இந்த இடத்துல கரெக்டாக எழுந்திரிச்சிருவேன். நம்ம தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து திருச்சிராப்பள்ளி மெயின் ரோடு இந்த ரோட்டில் தான் இருக்குது. அதனால் திருச்சிக்கு போக இங்கேருந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படி இருந்துமே இங்கேருந்து திருச்சிக்கு 1.5 மணி நேரம் தான் ஓட்டுறாங்க. இதே ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்சிக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆச்சுன்னா 2 மணி நேரம் ஆகும். இப்போ நம்ம தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் கைஸ். கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:13 ஆகுது. இப்போ நம்ம தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். கரெக்டாக இவங்க ட்ராக்கில் போய் நிப்பாட்டுறதுக்கு 10:14 ஆயிரும். நம்ம தஞ்சாவூரோட எந்த ஊர்லேயும் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் இவ்வளோ தூரம் இருக்காது கைஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப லாங் பஸ்ட்டு, 8 கிலோமீட்ரு. திருச்சியில் இதை விட 2 லீடிங் 10 கிலோமீட்ரு. இப்போ நியூவாக மயிலாடுதுறையில் ஓப்பன் ஆகிருக்க பஸ் ஸ்டாண்டு மயிலாடுதுறை ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 கிலோமீட்டரில் இருக்குது. அது விட பரவாயில்ல, நமக்கு தான் 8 கிலோமீட்ரு.
நம்ம தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனதும் இந்த ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்து மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், நாகர்கோவில், திருச்செந்தூர் இந்த ஏரியாக்கெலாம் இந்த ட்ராக்லேருந்து பஸ் இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே சுற்றி இந்த சைடு 2வது பிளாட்ஃபார்ம் வந்தோம்னா அங்கே வந்து பட்டுக்கோட்டை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம், வேதாரண்யம் இந்த ஏரியாக்கெலாம் இங்கேருந்து பஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ட்ராக போகிற 3rd ட்ராக்கு அதில் தான் கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், புதுச்சேரி, சென்னை எல்லா பஸ்ஸுமே இங்கே தான். காஞ்சிபுரம், திருவண்ணாமலை எல்லா பஸ்ஸுமே இங்கே தான் வரும். இதுக்கடுத்து 4th இருக்கிற அந்த 4th பிளாட்ஃபார்ம் வந்து திண்டுக்கல், பழனி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் எல்லாமே அந்த பக்கம் தான். திருச்சி 1 to 1 நார்மல் பஸ் எல்லாமே அந்த பக்கம் தான். 4th பிளாட்ஃபார்ம் தான். கரெக்டாக நம்ம 10:14க்கு 1 நிமிஷம் ஏர்லியாக தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம செந்தில் பஸ்ஸோட ஜேர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நைட் டைமில் இந்த பஸ்ஸை பார்க்கும்போது லைட்டிங்ஸோட சூப்பராக இருக்கும் கைஸ் பார்க்குறதுக்கு. ஹாய் கைஸ், நம்ம தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு கரெக்டாக ஆன் டைமுக்கு 10:15க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி நம்ம செந்தில் பஸ்ஸில் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி ஒன்றே மிஸ் ஆகிடுச்சு என்னென்னா ஸ்க்ரீனில் அவங்க சாங்ஸ் ப்ளே பண்ணல, அது மட்டும் தான் மிஸ் ஆகிடுச்சு. மற்றபடி ஜேர்னி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பஸ்ஸுக்கு டோட்டலாக 4 ட்ரிப்ஸ் இருக்குது. காலையில் 3:06க்கு தஞ்சாவூர் நியூ பஸ்லேருந்து எடுத்து சிதம்பரமுக்கு காலையில் 7:06க்கு வந்து ரீச் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு சிதம்பரம்லேருந்து காலையில் 8 மணிக்கு எடுப்பாங்க. மதியானம் 12:30 மணிக்கு தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப சாப்பிட்டுட்டு தஞ்சாவூர்லேருந்து மதியானம் 1 மணிக்கு எடுப்பாங்க. ஈவினிங் 5:30 மணிக்கு சிதம்பரம் வந்து ரீச் ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து ட்ரிப்பு சிதம்பரம்லேருந்து ஈவினிங் 5:50க்கு எடுப்பாங்க. இங்கே 10:07க்கு தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிப் வேறு இருக்குது கும்பகோணமுக்கு 10:25க்கு எடுத்து 12 மணிக்கு கும்பகோணம் போயிட்டு அப்புறம் திரும்ப 1:04க்கு தஞ்சாவூர் வந்துடும். 1:15லேருந்து 3:00 வரைக்கும் தான் ரெஸ்ட்டு. இந்த பஸ்ஸுக்கு காலையில் 1:15லேருந்து 3:07 வரைக்கும், அப்புறம் அரை மணி நேரம் சாப்பிட்றது தான் ரெஸ்ட்டு. எந்த ரெஸ்ட்டுமே கிடையாது. நான் ஸ்டாப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பஸ்ஸு. அதனால தான் டெல்டாக்குள்ளே இந்த பஸ்ஸு இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே இதுதான். எனக்கு ஒன்று தாங்க தெரில, இந்த வண்டிக்கு எப்போ டிரைவர்ஸ் சேஞ்ச் ஆகிறாங்கன்னு தெரில. ஒரு நாள் ஃபுல்லாக இவங்க தான் ஓட்டுறாங்க. நான் ஒரு நாள் காலையிலையும் ட்ராவல் பண்ணி பார்த்தேன், இன்றைக்கி ஈவினிங்கும் ட்ராவல் பண்ணி பார்த்தாச்சு. ஃபுல்லாகவே அவங்க தான் ஓட்டுறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிட்டு அடுத்த நாள் காலையில் 3:06க்கு முடிச்சுட்டு 3:06க்கு மாறும்போது இன்னொருத்தவங்க வந்து ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சேஞ்ச் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:25 ஆகுது. நம்ம பஸ் அதோட லாஸ்ட்டு ட்ரிப்பான கும்பகோணம் ட்ரிப்புக்கு கிளம்பிடுச்சு. கும்பகோணத்துக்கு இப்போ 12 மணிக்கு போயிட்டு திரும்ப 1:07க்கே தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். 1:15லேருந்து 3:07 வரைக்கும் தான் ரெஸ்ட்டு இந்த பஸ்ஸுக்கு. இந்த பஸ்ஸில் எனக்கு இருக்க ஒரே ஒரு டவுட்டு, எப்போ தான் டிரைவர் மாறுறாங்கன்னு தெரியல. இப்போ ஓட்டுறதுமே அதே டிரைவர்ஸ் தான். நான் இது வரைக்கும் ஃப்ரைடேஸில் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன், சண்டேஸில் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த 2 நாள்லேயுமே எல்லா ட்ரிப்ஸ்லேயுமே இவங்க தான் ஓட்டுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே, சண்டே, டியூஸ்டே இந்த 3 டேஸ்லேயும் இவங்க ரன் பண்ணுற மாதிரியும். நான் வெனஸ்டே ஒரு நாள் ட்ராவல் பண்ணேன், அப்போ வேறு ஒருத்தவங்க தான் ட்ரைவ் பண்ணாங்க. அப்போ மண்டே, வெனஸ்டே, சாட்டர்டே இந்த 3 டேஸ்லேயும் வேறு டிரைவர்ஸ் இருக்க மாதிரியும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா இந்த செந்தில் பஸ் மாதிரி இன்னொரு செந்தில் பஸ் இருக்குது, தஞ்சாவூர் டு மயிலாடுதுறை, மயிலாடுதுறை டு தஞ்சாவூர். அந்த பஸ்ஸில் உள்ளவங்க தான் மண்டே, வெனஸ்டே, சாட்டர்டே அன்னைக்கு இந்த பஸ்ஸுக்கு மாறிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேஸ்லலாம் இவங்க இந்த பஸ்லேருந்து அந்த பஸ்ஸுக்கு மாறிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பஸ்ஸில் இந்த அளவுக்கு டைட்டான டிப்ஸு கிடையாது, அதனால் அதில் ரிலாக்ஸாக ஓட்டுவாங்க. இந்த ஒரு பஸ் ட்ராவல் வாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.